சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு சொல்லி பார்க்கும் பொழுது பிஜி டிஆர்பி எக்ஸாம், அதே மாதிரி யூஜி டிஆர்பி எக்ஸாம் 2026. ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுவதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டு இதனை குறித்த செய்திகள் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா இதனை குறித்த செய்திகளை நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், யூஜி டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ இதில் குறிப்பாக வரலாறு பாடம், சரிங்களா, ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கி கையேடு, ஸோ இந்த கையேடோட 34,188 வினா விடைகள், கொஷின் ஆன்சருடைய பேங்க் வினா விடைகள் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நியூ பேஜ் ஆனது நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நியூ பேஜில் என்ன நம்ம கொடுக்குறோம், ஸோ இந்த பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், யூஜி டிஆர்பியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்கக்கூடியதில் இந்த நியூ பேஜில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், ஸோ அதற்கான சாம்பிள் ஏற்கனவே நேற்றே பார்த்தீங்கன்னா இதனை குறித்த தகவல் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கோர்ஸோடைய பிடிஎஃப் சாம்பிளை பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறது, 34,188 வினா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும், இதற்கான ஸ்டடி மெட்டீரியலை எப்படி பார்க்கணும், ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நியூ பேஜில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், சரிங்களா, கிட்டத்தட்ட 15 மூல புத்தகங்கள், இந்த பிஜி ஹிஸ்ட்ரின்னு சொல்லியோ யூஜி ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 15 புத்தகங்கள் இருக்குது. ஸோ இந்த 15 புத்தகங்களையும் முழுமையாக உள்ளடக்கி, சரிங்களா, இந்த 15 புத்தகத்தை உள்ளடக்கி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 13 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், ப்ரொவைட் பண்ணிடுறோம். சரியா, ஃபஸ்ட்டு இந்த நியூ பேஜில் உங்களுக்கான பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ், சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், 2 வழிமுறையில், ஒன்று ஒன்லைனராகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவாகவும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒன்லைனர் டெஸ்ட்டும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், எம்சிக்யூவும் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜும் இதில் நம்ம கவர் பண்ணிடுறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பயிற்சி. இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 13 புத்தகம் இருக்கு இல்லையா, ஸ்டடி மெட்டீரியல், இதுதான் உங்களுக்கான சோர்ஸ். இந்த 13 புத்தகத்தையுமே முழுமையாக உள்ளடக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ப்ராக்டிஸ் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதாவது ஒவ்வொரு யூனிட் வைஸாக உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலை பிடிஎஃபாக கொடுக்குறோம். நீங்கள் பிடிஎஃபாகவே ஸ்டடி மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது இந்த ஒன்லைனரை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரிவிஷனுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒன்லைனையும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் பொழுது 2 செலவு இரட்டிப்பு செலவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஸ்டடி மெட்டீரியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5,500க்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கும். ஸோ ஒன்லைனரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4,000த்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள். ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து செலவு பண்ணுறதுக்கு ஸ்டடி மெட்டீரியலை புக்காக நீங்கள் பிடிஎஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒன்லைனரை எடுக்கும் பொழுது இந்த 34,188 வினாக்களானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் கொடுத்துறோம், ரெண்டாவது டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம், மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிளாஸ், ஒன்லைனருடைய ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுக்குறோம், நான்காவது இந்த 34,188 கொஷின் ஆன்சர். இந்த கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்,
கொரியரில் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறோம். ஏன்னா இந்த 34,000 கொஷினும் நீங்கள் என்ன செய்றீங்க வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது உங்கள் கையில் இருக்கும் பொழுது இன்னியும் சிறப்பானதாக இருக்குங்கிறதுனால ஸ்டடி மெட்டீரியலை இதுக்கு முன்னாடி நம்ம புத்தகமாக அனுப்பிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பிடிஎஃபாக கொடுத்துட்டு கொஷின் பேங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்புகிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஒன்லைனரை பிரிண்ட் எடுத்துறீங்க. 34,188 கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் இருக்கும். ஸோ அந்த 15ஐயும் கொரியரில் வாங்கி ரெண்டையுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பிஜி ஆர் யூஜி ஹிஸ்ட்ரி இதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு வினாக்கள் இருக்கும். அந்தளவுக்கு ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் உங்களுக்கு கிளியராக உருவாக்கி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இந்த கொஷின் பேங்க்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 34,188 கொஸ்டின். இதை 2 மெத்தடில் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புகள் வாரியாக, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய தலைப்புகள் வாரியாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் புத்தகம் அலகு 1 வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் கிபி 1206 வரையிலான இந்திய வரலாறு. ஸோ இதில் 3015 கொஸ்டின், 433 பக்கம். அடுத்த யூனிட் 2க்கு, அடுத்த யூனிட் 3க்கு, ஸோ யூனிட் 4க்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தலைப்புகள் வாரியாக. அப்போ இந்த தலைப்புகள் வாரியாகங்கிறதுல நம்ம மொத்தம் எத்தனை புத்தகம் வச்சுருக்கோம்னா 8 புத்தகங்களானது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 8 புத்தகம், சரியா? ஸோ 4வது புத்தகம் அலகு 4க்கு, 5வது புத்தகம் அலகு 5க்கு, 6வது புத்தகம் அலகு 6க்கு, 7வது புத்தகம் 7, 8, 9, 10 வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணி 7வது புத்தகம். 8வது புத்தகம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும், சரியா? அப்போ 8 புத்தகம் உங்களுக்கு டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடியது 2வது பேட்டர்னா, சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 புத்தகம் திருப்புதலுக்கான வினாவிடையாக, சரியா? மீதி இருக்கக்கூடிய 7 புத்தகம் திருப்புதல், அதாவது ரிவிஷனுக்கானது, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ், டிஆர்பியோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டினாக நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 9வது புத்தகம் அழகு, சரியா? 9வது புத்தகம் அழகு 1, 2 ரெண்டையுமே கவர் பண்ணி ரிவிஷன் கொஸ்டினாக 1595 கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து 10வது புத்தகம் அழகு 3க்கு ரிவிஷன் கொஸ்டினாக 1851. அதே இது 11வது புத்தகம் அலகு 5க்கு ரிவிஷன் கொஸ்டினா 1409 கொஸ்டின். அதே மாதிரி 12வது புத்தகமும் 13வது புத்தகமும் அலகு 5, 6 முற்கால தமிழக வரலாறு பிற்கால தமிழக வரலாறுன்னு ரெண்டையுமே கவர் பண்ணி 2 புத்தகமாக, முதல் புத்தகம் 2679, 2வது புத்தகம் 1239ன்ட்டு 2 புத்தகம். அப்போ 14வது புத்தகம் அதே பேட்டர்ன் தான், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கவர் பண்ணி 3200 கொஸ்டின். அதே இது திருப்புதலுக்கு 15வது புத்தகம் உங்களுக்கு 11th and 12th கொஸ்டின் பேங்க் 2805 வினாக்கள். அப்போ டோட்டலாக 34,188 வினாக்கள், 5,855 பக்கங்களை உடைய 15 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிடுறோம். ஸோ இது போக ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியோட பிடிஎஃப் கிட்டத்தட்ட 13 புத்தகம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் இதில் இருக்கும், சரியா? அந்த 13 புத்தகத்தினுடைய பிடிஎஃப், இந்த கொஷின் பேங்க் 15 தொகுதி வாங்குறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அது போக ஒன்லைனர் ப்ராக்டிஸ், ஒன்லைனர் டெஸ்ட்டு, எம்சிக்யூ டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸை கொண்டு போகிறோம். வேறு எதையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அப்போ கொஷின் பேங்கை வாங்குறீங்க, ஒன்லைனர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க, ஒன்லைனர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, மெட்டீரியல் பிடிஎஃப் வாங்குறீங்க, படிக்கிறீங்க. ஸோ கொஷின் இதுக்குள்ளே தான். ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டோம். அப்போ இதனுடைய சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்கணும், சரியா? ஸோ நம்ம ஒவ்வொன்றையுமே எவ்வளோ கொஸ்டின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் இதற்கான சாம்பிளை எப்படி பார்க்கணும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகமாக இருக்கக்கூடியது. ஸோ இதற்கான சாம்பிள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுபி லெஜெண்டரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆல்ரெடி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை,
பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோர் போயிருங்க, சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி நம்மளுடைய ஆர்ம்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆர்ம்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஹோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும், ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா, ஹோம், பேஜஸ், அதுக்கடுத்து ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு நம்மளுடைய அனைத்து கோர்ஸுமே பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டெட் எக்ஸாம், பிஇஓ எல்லாத்துக்கான சாம்பிள், அதே மாதிரி ஆன்லைன் லிங்க் எல்லாமே 1 by 1 அதில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்குறது தான் ஒவ்வொன்றும் அதற்கான ரேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் கொடுத்துருவான், ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில். ஸோ மற்றபடி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேயில் வாங்கும்போது ஜிஎஸ்டி இருக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு 500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் லெஸ் ஆகும். ஸோ இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பில் வந்துடும் ஜிஎஸ்டியோட. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கான லிங்க்கும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பாருங்கள், முதல் லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி 10 யூனிட் கொஷின் பேங்க் இதுதான். சரிங்களா, பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியோட கொஷின் பேங்க் முதல் லிங்காக இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம், இதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி 1க்கான கொஷின் பேங்க், 2, 3, 4ன்னு ஒவ்வொரு கொஷின் பேங்க்குமே இதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி 1 சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டலாக 483 பக்கம். சரிங்களா, முதல் புத்தகம். ஸோ இதை அப்படியே 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த யூனிட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தலைப்புகள் வாரியாக ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3015 வினாக்கள் இதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம். டிகிரி தரத்தில் மிக முக்கிய 3015 வினா விடைகள். ஸோ அதில் பொருளடக்கத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்குறோம், ஸோ என்ன பேஜில் இருக்குங்கிறது தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், வரலாற்று சான்றுகள், அதில் 47 கொஷின் 3வது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் டாபிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம், இந்த கொஷின் பேங்கில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டும் இதில் நம்ம என்ன செஞ்சிடும், ஆட் பண்ணிடுறோம். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3015 வினாக்கள் இதில் இருக்குது. சரியா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் டீடைல். ஸோ இது முதல் புத்தகம். அதே மாதிரி 2வது புத்தகம், அப்படி ஒவ்வொரு புத்தகத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் ஆன்லைன்லேயோ கூகுள் பே, ஃபோன்பேலேயோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையாக நம்முடைய சுபிக்குழு ஹிஸ்ட்ரி மேஜருக்கு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தமிழ் மேஜர், இங்கிலீஷ்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. 2026 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.